வணக்கம். வணக்கம். நாயை விட நாய் வேஷம் போட்டவன் ஓவரா குலைப்பான். அந்த மாதிரி ஆர்எஸ்எஸை விட ஆர்எஸ்எஸ் வேடம் போட்டிருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி ஓவரா கொஞ்ச நாளா குலைச்சிட்டு இருக்கான். அப்படி புதுசா அவன் என்ன குலைச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ப்பன கடப்பாரை, பிராமண கடப்பாரை. பிராமணன் என்று ஒருவன் தன்னை ஏற்றுக்கொண்டால் அவன் தன்னை வேசி மகன் அப்படின்னு ஒத்துக்கிறதா அர்த்தம்னு நாம சொல்லல, அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஹிந்து லாவிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தந்தை பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவிச்சாரு. இங்க சட்ட எரிப்பு வீரர்கள்லாம் புகழ்பெற்று இன்னைக்கு விளங்குறதுக்கு காரணம் தந்தை பெரியார் அறிவிச்ச ஒற்றை ஆணை தான். அதன் அடிப்படையில் அந்த பார்ப்பனர் அப்படிங்கிற வார்த்தையை நாம தொடர்ச்சியா பயன்படுத்துறதுக்கு காரணம் அவனை ஏதோ நம்ம இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையால் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது கிடையாது. பார்ப்பு என்றால் ஒரு இடத்தை பார்த்து குடியேறுதல் அப்படிங்கிற தமிழ் சொல்லின் அடிப்படையில் பார்ப்பனர் அப்படிங்கிறத நம்ம அவங்கள நம்ம வெளிப்படுத்துறோம். அதே மாதிரி இது புதிதாக திராவிடர் இயக்கம் கண்டுபிடிச்ச சொல்லும் கிடையாது. இது சங்க இலக்கியத்திலிருந்து பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சொல். அதனால பார்ப்பானை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்துறோம். அவனை பிராமணன் என்று அடையாளப்படுத்தினால் அவன் சொல்லியிருக்கக்கூடிய வர்ண தர்மம் இருக்கு பார்த்தீங்கல்ல, ஜாதிக்கும் வர்ணத்துக்கும் இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்கு தெரியுங்கல்ல, அது கோடியளவு வித்தியாசம். ஐயர் ஐயங்கார் அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஜாதியை குறிக்கிறது. ஆனால் பிராமணர் என்று ஒருத்தர் சொல்றான்னா, நீங்க நான் தேவடியாக மகனாக இருப்பதற்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் சொல்றதுதான் பிராமணர் அப்படிங்கிற சொல்லு. அந்த பிராமண கடப்பாறையை எடுத்துக்கிட்டு நான் வருவேன்னு இவன் சொல்றான்னா, அப்ப இவன் யார் அவனோட தாய் வழியை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி எப்படி கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுடைய தகப்பனுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருந்தாங்க. அவ வாயில சொல்வதற்கு கூட கூச்சமா இருக்கு. அவ்வளவு கேடுகிட்ட ஒரு செயலை, அந்த தகப்பனுக்கு ஒரு மனித குலத்துக்கே விரோதமான ஒரு செயலை அவன் செஞ்சிருக்கிறனால வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை, அந்த கேரக்டருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ இதையே இந்து மதத்துல பொருத்தி பாருங்க. சரஸ்வதிக்கு அப்பா யாருன்னு கேட்டா பிரம்மன், பிரம்மனுடைய பொண்டாட்டி யாருன்னு கேட்டா சரஸ்வதினா, இப்ப இவங்களெல்லாம் எந்த தூக்கில பிடிச்சு போடணுங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அறிவு சார்ந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்பிக்கையை கொண்டுட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்எஸ்எஸ். என்னுடைய நம்பிக்கைக்குள்ள குறுக்க பூந்துட்டான் இவன், அதனால இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னா எல்லாரும் என்னத்தை வேணா நம்புவான். அப்ப திருநெல்வேலியில கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு இவங்களுக்கு எல்லாம் பொருந்தாதா? இவங்களுக்கு எந்த இடத்துல புனிதம் ஏறி உட்கார்ந்துருக்காங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். அந்த இடத்துலதான் பிராமணன் கடவுளுக்கு மேலானவன் சொல்லி சட்டம் எழுதி வச்சுக்கிட்டு இந்த பார்ப்பான் என்ன சொல்றானோ அதைத்தான் இங்க பண்ணையமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட ஒன்னா நபர் ஒழுச கேரக்டர் இருக்கான் பாத்தீங்களா, காட்டி கொடுப்பதற்கென்றே பிறந்திருக்கக்கூடிய ஒன்னா நபர் கேடுகட்ட ஒழுசல் இந்த சைமன் செபஸ்டி இன்னைக்கு ஆய்வு ஓவரா தாண்டல் போட்டிருக்கான். அதுக்கு நம்மளுடைய கருத்தரங்கம் நடத்தினாங்க யூடியூப் மைனரு, அதுக்கப்புறம் மனோஜ், இன்னும் நிறைய தோழர்கள் பயங்கரமா அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது பயங்கரமா வைரலாம் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க எந்த ரேஞ்சுக்கு பேசுனாங்களோ அதை விட 10 மடங்கு 100 மடங்கு நமக்கு பேச தெரியும். ஆனா அடக்கம் கருதி நம்ம பேசுறதே கிடையாது. நடப்பு கால விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்கு நாம் தந்தை பெரியாரை நம்ம உயிரினும் மேலாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவரை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்காங்கன்னா அவங்கள மட்ட வாங்காம நம்ம ஓயக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பெரியாரின் பணி முடிப்பும் போது நம்ம இது சேர்த்துக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உருவாகிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த கேடுகட்ட அடிவரடி பொறுக்கிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கேடுகட்ட ஒன்னா நம்பர் அடிவரடி பொறுக்கிகள், சோத்துக்கு பதிலா வேற எதை வேணாலும் செய்து சாப்பிடக்கூடிய கேடுகட்ட ஒன்னா நம்பர் அட்டபாட பொறுக்கிகளை எப்படி அடிக்கணுங்கிறது தெரிஞ்சு இனிமே இவனுக்குள்ள தர மட்டத்துக்கு அடிக்கிறது தான் நம்மளுடைய வேலைங்கிறது இதுல உறுதியாயிருக்கு. ஆகையால் 50 ஆண்டுகளாக
தந்தை பெரியார் 51வது 52வது நினைவு நாள் நம்ம கொண்டாடிட்டு கூடிய சூழ்நிலையில பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு குரூப்பை, இந்த அடிவரடி குரூப்பை, இந்த டாக் கும்பலை வந்துக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டுருக்கானா. இவனை மாதிரி எத்தனை பேர்த்த இந்த திராவிடர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய 100 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்துருப்போம். இவெல்லாம் இந்த மாதிரி அல்லு சில்லறைகளை வந்துக்கிட்டு பேச விட்டு ஆர்எஸ்எஸ் அழகு பார்க்கும்போது இவர்களை எப்படி அடித்தால் திருப்பி நான் ஓடுவாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆகையால நீ என்ன வேண்டுமானாலும் பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, பாசானத்தில் புழுத்த புழு என்று தந்தை பெரியாரே சொல்வாரு. அந்த மாதிரி எதிர்ப்பில் இருந்துதான் நமது இயக்கம் வளரும் அப்படின்னு சொன்னாரு. தூத்துக்குடியில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அங்க பயங்கரமா இந்த மாதிரி அல்லு சொல்றீர்கள் அப்போது இருக்கான். காட்டி கொடுக்கக்கூடிய விபீஷண கூட்டங்கள், ஆழ்வார் கூட்டங்கள், நாயன்மார் கூட்டங்கள் காலகாலமாக இருக்கு. தமிழ் இனத்தின் மாபெரும் சாபக்கேடு என்பது காட்டி கொடுத்துறது மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்ற டிஎன்ஏவாக இருக்கும் போது இந்த மாதிரி புதுசாலாம் வந்திருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்போ அவ்வளவு கொச்சைப்படுத்தினக்கூடிய போஸ்டரை ஃபுல்லா கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லா ஒட்டி வச்சுட்டாங்க. பெரியார்கிட்ட கேட்டாங்க, ஐயா எவ்வளவு தூரம் நம்மளை கொச்சைப்படுத்தி போஸ்டர் ஒட்டிருக்காங்கன்னு. பெரியார் கேட்டாரு, நீ கூட்டத்தை போட்டு வச்சுட்டு விளம்பரம் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு கேட்டனா, விளம்பரத்துக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நாங்க எல்லாம் முடிஞ்ச விளம்பரத்தை பண்ணோம். எதிரி பாரு அவன் செலவு பண்ணி நமக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறான் பாத்தியா, அதனால நீ கூட்டம் நடத்தக்கூடிய ஏற்பாடை மட்டும் கவனி, விளம்பரத்தை எது செய்வான் அப்படின்னு சொல்லி நமக்கு மாபெரும் தத்துவத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அதே போல இந்த மாதிரி அல்லு சில்லறை பொறுக்கிகள் திராவிடர் இயக்கத்துக்கும் தந்தை பெரியாருக்கும் மிகப்பெரிய விளம்பர விளம்பர பலகைகளாக இருப்பாங்கிறது நமக்கு மிகப்பெரிய வரவேற்கத்தகுந்த விஷயம்தான். அதன் அடிப்படையில் இந்த பொறுக்கிகள் அதிகமாக இன்னும் அதிகமாக தந்தை பெரியாரை பற்றி நிறைய பொதுமக்கள்கிட்ட பேசணும். அதன் மூலமாக நாங்களும் நிறைய பெரியாரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம். அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நம் மக்களுக்கு தெரியும். ஏனென்று கேட்டா 100 வருஷமாக தந்தை பெரியாரை பற்றி அந்த மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்ததன் விளைவாக அவர்கள் முழுமையாக தந்தை பெரியாரை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, கருப்பு சட்டையை போட்டவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் அனைவரும் பகுத்தறிவாளர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு நாம நிப்படிருக்கோம். நம்பிக்கை என்பது தனி மனிதன் சார்ந்தது, ஆனால் ஒழுக்கம் என்பது பொதுமை சார்ந்ததுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடை நம் மக்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் டெய்லி எல்லா மக்களும் சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஓட்டு போடக்கூடிய விஷயமா இருந்தா அது திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை ஒழிச்சிட்டு இங்க ஆர்எஸ்எஸ், இந்த குஜராத் மாடல், இந்த பார்ப்பன மாடல், இந்த சைமன் செபஸ்டி மாடலுக்கு ஓட்டு விழுகும்னு கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு பயங்கரமா பறக்குறாங்க. வாயில சொல்ல முடியாத கேடுகட்ட டபுள் மீனிங்ல இவனுங்களை ஃபுல்லா கலாய்க்கிறத பார்த்தா நமக்கே வருத்தமா இருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு அதுதான் சரியான பாடம், அதுதான் சரியான பதிலடி. ஆகவே இன்னும் மிகப்பெரிய எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கபோதிகள் இன்னும் அதிகமாக தந்தை பெரியாரை பேச வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம்.